ஆட்சி முறைகளில் ஜனநாயகம்தான் உயர்ந்தது, அதுதான் மக்களுக்கானது என்ற அடிப்படையில் மக்களுடைய வாக்குரிமையினுடைய அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிரதிநிதிகள் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் உலகெங்கும் ஜனநாயக என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் உண்மையானதாகவும் எந்தவிதமான அச்சுறுத்தல்கள் ஆசை வார்த்தைகள் இல்லாததாகவும் இருந்திட வேண்டும். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எந்த நோக்கத்திற்காக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதோ, இந்திய நாடு ஒரு சுதந்திரமான ஜனநாயகபூர்வமான குடியரசு என்று அறிவிக்கப்பட்டதோ, அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் தமிழ்நாடெங்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இது ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கக்கூடிய வகையில் பட்டி தொட்டி எல்லாம் பணம் வாக்காளர்களுக்கு வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. நான் போட்டியிட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல தொகுதிகளிலும், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தொகுதிகளிலுமே எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் பரிமாறல் செய்யப்பட்டிருக்கிறது. பல வேட்பாளரிடத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டாலும் கூட அதை பற்றியே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சில குறைபாடுகள், குறிப்பாக அஃபிடேவிட்டில் பொருந்தாது பொருந்தும் என்று ஒரு வார்த்தைகள் இல்லாவிட்டால் கூட மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. ஆனால் அடாவடியாக, அராஜகமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக பல கோடிகளை கையிலே வைத்துக்கொண்டு, குறிப்பாக 19ஆம் தேதி, 20, 21, 22, 23ஆம் தேதி 5 நாட்களில் மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் வலிமை பொருந்தியதாக இல்லையா, அல்லது இதை தடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறதா, அல்லது இது ஒரு அங்கம் என்று பணப்பழக்கம், இது ஒரு தேர்தல் நடைமுறையின் அங்கம் என்று விட்டுவிடுவார்கள் என்று தெரியவில்லை. கோவையிலே கூட பல தொகுதிகளில் தங்க காசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது இப்படியே இருந்தால் இந்த நாடு எங்கே போய் முடியும்? கிராமங்களுக்கு செல்லுகின்ற போது பொதுவாக பெண்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், போதை பழக்கங்களால் தங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லாத நிலை, அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்திடுகிறார்கள். ஆனால் அந்த கிளர்ச்சியை எப்படி நெருப்பிலே நீரை ஊற்றி அணைப்பதைப் போல, குறிப்பாக கடைசியாக 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் 22ஆம் தேதி இரவு முதல்ல 500 கொடுத்தால் அதுக்கு பிறகு 1000, இன்னொரு வேட்பாளர் 1000 கொடுத்தால் இவர்கள் போட்டிக்கு 1500,
என்று வேட்பாளர் கூடிய போட்டி போட்டுக்கொண்டு 3000 4000 ரூபாய் வரையிலும் ஒரு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது. இப்படியே சென்றால் சாதாரண ஒரு குடிமகன், ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் தாங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பே அறவே அற்று போகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒரு சாதாரணமான தேர்தல் சடங்காகத்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர, இந்த தேர்தலை வசதி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், நீங்களாம் இந்த தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள், நாங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை போன்றுதான் இருந்ததே தவிர, ஒரு நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு முறைகேடுகளை தடுத்து நிறுத்தி, அடாவடிகளை தடுத்து நிறுத்தி, வாக்காளர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாத ஒரு நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.